ஓகே. நேத்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து பேசிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சீரியல் பத்தி ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன ஒரு ப்ரோகிராம் தான் பார்த்தீங்கன்னா, அச்சம் தவிர். இந்த அச்சம் தவிர் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து பெருசா ஒண்ணும் பிடிக்கல. ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே சீரியல்ல நடிச்சு, வழக்கொழிஞ்சு போயி, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சினிமால நடிச்சு, சினிமால இப்ப சான்ஸ் கிடைக்காம, பெரிய ரெகக்னிஷேஷன் கிடைக்காம, இப்ப வேற வழியே இல்லாம வந்து இந்த ப்ரோகிராம்ல வந்து நெறைய பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கலந்துக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்? அவங்க தைரியமா இருக்கிறத காட்டுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க வந்து ஆட் போட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்ப அப்புறமேட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்குறாங்க. ஏன் டிடிக்கு கூட வந்து அதில சான்ஸ் இல்லாம தான் வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி வித் டிடி வந்து இப்ப பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ரோகிராம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லிக்கிறாங்க. இதில என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு சத்தியமா நானும் அதான் யோசிக்கிறேன். இந்த மாரி ஒரு ப்ரோகிராம் பண்றதுனால நமக்கு என்னங்க யூஸ்? என்டர்டெயின்மெண்ட்டா? டைம் பாஸா? எதுக்கு டைம் பாஸ் ஆகணும்? அவங்க தைரியமா இருக்கிறனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இதே ப்ரோகிராம மக்கள்லேருந்து ரேண்டமா எல்லாத்தையும் லெட்டர் போட சொல்லி மக்கள்லேருந்து ரேண்டமா ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி இல்லை 7 பேர் செலக்ட் பண்ணி என் ஜோடியாவே செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணி அவங்க தப்பாகவே விளாட்டோம், அவங்க வந்து ஃபேமஸாக இல்லாதவங்களாவே இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒரு ப்ரைஸ் மணி வந்து ஒரு 10,000 ரூபாயா கொடுத்தா கூட பரவாயில்ல. மக்கள்லேருந்து ஒரு 10 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த ப்ரோக்ராமை பார்ப்பாங்க, அதுக்காக லெட்டர் போடுவாங்க. அது மூலமாகவும் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஏன் அது வந்து வந்து ஒரு ஏற்கனவே செலிபிரிட்டி ஆகி அவங்க நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து அந்த லேண்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க, அப்புறமேட்டு வீடு ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஃப்ளாட்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, எல்லாமே ப்ரொமோட் பண்ணி அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏற்கனவே சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆன அவங்களே வந்து மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பண்ணி அதை வந்து எங்களை பார்க்க வச்சு எங்களை வந்து அதுக்கு அடிக்ட் ஆக்கி அதை எங்களுக்கு பழக வச்சு இந்த ப்ரோக்ராமை பார்த்தே ஆகணுங்கிற அளவுக்கு பழக வச்சு அதை வச்சு சம்பாதிக்கிறீங்க. எனக்கு என்ன டவுட்னா, அப்போ மக்கள் எல்லாமே வெறும் பார்வையாளர்களாக தான் இருக்கணுமா? ஏன் மக்கள் வந்து எந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ஏன் மக்கள் என்டர்டெயின் பண்ணக்கூடாது? மக்களை வீட்டிலே உட்கார வச்சு சோம்பேறியாக்கி என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஏன் மக்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு கொண்டு வர வச்சு ஏன் என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அவங்க எல்லாருமே சம்பாதிக்காதவங்க கிடையாது. சரவண மீனாட்சியில் செந்தில் அவர்கள்லாம் ரொம்ப சம்பாதிச்சிட்டாரு. பரணி அவர்கள் கூட தான் 2 3 படம் நடித்தார், அதுலேயும் அவரும் சம்பாதிச்சிட்டாரு. கணேஷ் வெங்கட்ராமனாக இருக்கட்டும், சோனியா அகர்வாலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பிரியங்காவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற எல்லாருமே இருக்கட்டுமே, எல்லாருமே ஏற்கனவே செலிபிரிட்டி ஆகி எல்லாருமே ஓரளவுக்கு வாழ்க்கையில் சம்பாரிச்சவங்க தான். பேரும் சம்பாரிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாலோ, ஒரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலோ, எதில் அட்டன் பண்ணாலும் அவங்களால சம்பாதிக்க முடியும். மக்களில் பல பேர் வந்து இந்த மாதிரி டிவியில் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட பல பேர் இருப்பாங்க. அதை பண்ணலாமே. தில் தில் மன தில்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி பயம் மீறுற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி இதில் மக்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் வந்து நல்ல மக்களிடம் வந்து நல்லா போய் சேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கிறனால வந்து நமக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இது என்னோட கருத்து, எங்கள் பசங்க கருத்து இதுதான். அது இல்லாமல் அவங்கள பார்க்கவே முடியல. சில டைம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த நாடகத்தில் நடிக்கிறப்ப கொஞ்சம் பார்க்க நல்லா இருப்பாங்க. ஜென்ஸ் எல்லாம் பரவாயில்ல, அப்பா சில பேர்லாம் பயங்கரமாக மேக்கப் இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அச்சம் தேவர்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாலும் பயம் வரும், ஆனால் வந்து பயந்துராதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களை என்டர்டெயின் பண்ண இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், ஆனால் கொஞ்சம் யோசிங்க. இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுனால என்ன யூசேஜ்? நமக்கு என்ன யூசேஜ்? டைம் பாஸ், அவ்வளோதான். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சிக்கணும். அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும். இது ஒரு பெரிய கேமு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸ் மட்டும் ஆக்கிட்டு அவங்ககிட்ட எந்த ப்ரோக்ராமை காட்டினாலும் அவங்க உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பண்ண ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சம் தவிர அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உதாரணம். ஒருத்தர் செலிபிரிட்டியாக இருந்தால் போதும், அவங்க வந்து கேம் விளையாண்டா போதும், அவங்கள வந்து நம்ம உட்காந்து பார்ப்போம், அவ்வளோதான். இதுதான் இந்த கேமுடைய மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரி தான் நான் பல ப்ரோக்ராம் இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க முடியும். பேசுவோம் அதை பற்றிலாம். இதில் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.